சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு 1 கப் பச்சரிசி, 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 கப் பால், 4 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக உப்பும் 1 ஸ்பூன் நெய்யும் போட்டு குக்கரை மூடி 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு கடாயில் 2 கப் வெல்லத்துக்கு 1/4 கப் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இது ரொம்ப கம்பி பதம் அப்படிலாம் வர வேணாம், வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும். இப்போ குக்கரில் விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அதில் நம்ம உருக்கி வச்சிருந்த வெல்லத்தை வடிகட்டி ஊற்றிக்கலாம். இதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக சுக்கு ஏலக்காய் பொடி போடுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நெய்யை உருக்கி அதில் கொஞ்சமாக முந்திரி திராட்சையை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதும் அதை அந்த பொங்கலில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியான இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.